ஹை ஹலோ buddies, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டான ஹீரோலேருந்து பார்க்க போகிறோம். நிக்ஸ் அப்படின்ற வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹெச்எக்ஸ் வேரியன்ட்டு, டபுள் பேட்டரி வேரியன்ட்டு. இதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். You're rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. இப்போ இந்த வண்டியோட டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா சின்னதாகவும் இருக்குது. இப்போ ஹெட்லாம்ப்ஸ் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் இங்கே. தென் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் நம்பர் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர்னால் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் இந்த இடத்துல எழுதியிருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரெண்டு சைடும் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஹீரோ எலக்ட்ரிக் லோகோ. இப்போ அப்படியே கீழே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து டயர்ஸ் வந்து ஒரு 12 இன்ச்சில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்ன டயர்ஸ் தான். ஸோ ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே வருது. ஹீரோ அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சைட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து 100 kg வரைக்கும் நம்ம லோடு வச்சுக்கலாம். நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. B1 அப்படின்றது வந்து பேட்டரி 1ஓட சார்ஜ் பண்ணுற போர்ட்டு. அண்ட் B2 அப்படின்றது வந்துட்டு பேட்டரி 2க்கான சார்ஜிங் போர்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார்ஜர் ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோ NX அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்எக்ஸ் வேரியன்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 0 எமிஷன். ஸோ எலக்ட்ரிக் வண்டினாலே நம்மளுக்கு 0 எமிஷன் தான். ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். சைட்லேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது காட்டி கொடுக்கும் வண்டி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ இந்த வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டே இல்லைன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வண்டினா வந்து மேக்ஸிமம் சவுண்டு இருக்காது. நார்மலான ஸ்கூட்டிஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஹெவி டியூட்டி வண்டி அப்படின்றதுனால நமக்கு வந்து 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் போது வந்து நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கும். இங்கே வந்து ஹப் மவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதெல்லாம் கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லித்தியம் பவர்ட் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பேட்டரி வந்து லித்தியம் பவர்டு பேட்டரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதுலேயே நம்மளுக்கு இன்னும் சில்வர் கலரும் கிடைக்குது. ஸோ இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. இப்போ லக்கேஜ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் பண்ணாலே போதும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து 100 kg வரைக்கும் நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 2 கிளாம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம கயிறு போட்டு கட்டினாலும் இங்கே கட்டிட்டு நம்ம வந்துட்டு லாங் ட்ரைவ் போய்க்கலாம். இப்போ உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சாய்ஞ்சி உட்காந்துக்கிறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படி உட்காந்து நம்ம ஓட்டிட்டு போகிறதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ரைடு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி இதை வந்து இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மேலே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படி இறக்கிக்கலாம். இப்போ வந்து டெய்ல் லாம்ப்ஸ் வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹாலோஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பல்ப்ஸ் 2 இருக்குது. பின்னாடி நம்பர் பிளேட்டு. வேறு வந்து பெரிய டிசைன்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு சிம்பிளான டிசைன் தான். நார்மல் ஸ்கூட்டிலேயே நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பர்சன்ஸ் உட்காந்துனாலும் உட்காந்து போய்க்கலாம் நம்மளுக்கு. இப்போ கீழே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சார்ஜர் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு கீழே தான் வந்துட்டு பேட்ரி இருக்கும். ஸோ இங்கே வந்து 100% ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா வந்து இண்டிகேஷன் காட்டும்னு நினைக்கிறேன். அது 25%னா இங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அதேமாரி தான் இந்த பேட்டரியும். ஸோ நான் வந்து லென்த்தான ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ மீட்டர்ஸ் வேணாலும் ஹோமில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த பேட்டரி வேணுமோ அதை சுவிட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேட்டரியோட சுவிட்சு. நமக்கு இப்போ ஏ பேட்டரி வேணுன்னா ஏ பேட்டரி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பி பேட்டரி வேணுன்னா பி பேட்டரிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்த இடத்துல வந்து ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு நம்ம வண்டி யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா இந்த இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரினா நம்ம ஆன் பண்ணியே வச்சுக்கலாம். 2 சார்ஜரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா லென்த்தான ஒயர்ஸ் இருக்கிறதுனால இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வந்துட்டு சீட் ஆடுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு குஷனியான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா இருக்குது, உட்காந்துக்கு பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா சாஃப்டான குஷனிங்கான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ சாவி போட்டு நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் அட்ரஸ்ட்டை
இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் ஆனதே தெரில. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எல்இடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேட்டரியான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. லோலேருந்து ஹை வரைக்கும் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து பெட்ரோல் இன்ஜினில் வர மாரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் இந்த இடத்துல வந்து ஓடோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் வச்சுன்னா இந்த இடத்துல வந்து லைட் இண்டிகேஷன் காட்டுது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லைட்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹாரன் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது லைட் செட் பண்ண இருந்தால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். நிறையா இது வச்சுக்கலாம் போட்டிருக்கு. ஒரு ஃபோன் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபோன் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ புது வண்டின்றதுனால வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம 1 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஒரு பெருசி கேன் வச்சுருக்கோம் 1/2 லிட்டர் பாட்டில். இதே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிச்சு. இதுவே இன்னும் ஒரு பெரிய பாட்டிலாக இருந்தாலும் அதையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பேக் சீட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ரைட் போய் பார்த்துக்கலாம். ஸோ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆன் பண்ணுறதுக்கு எந்த சுவிட்சஸ்லாம் கிடையாது. நம்ம அழகாக வந்துட்டு நல்ல ஒரு சர்ச் பவர் கொடுக்குது. ஆனால் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான் டாப் ஸ்பீட் போகும். அதான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் சிங்கிள் பேட்டரியில். அண்ட் டபுள் பேட்டரி நம்மளுக்கு வந்து 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓனர் வந்து இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அதையும் நான் வீடியோவில் போடுறேன். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் நார்மலான ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போனால் ஓரளவுக்கு இடிக்கல. பட் ஆனால் ஒரு பெரிய பம்ப் இருக்க ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் வராசிச்சு. இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா வராசிச்சு. ஸோ அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு சென்டர் ஸ்டாண்டு போடுறதுன்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிட் இருக்குது. கொஞ்சம் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லேடிஸ்லாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ நம்ம ஆனால் வந்து நார்மலாக சைட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்து சார்ஜ் ஆகிக்கும். அது வந்து நம்ம டிராஃபிக் டைம் யூஸ் பண்ணது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 100 kg அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு 200 kg வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டு நம்மளுக்கு வந்து டெய்லி யூஸ் பர்பஸுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி பர்பஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டியூவல் பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். டியூவல் பேட்டரி சார்ஜ் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு 4 to 5 hours ஆகும். ரெண்டுக்குமே தனி போட்டு கொடுத்துருக்கனால நம்ம வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி ஓனர்ட்டே கேட்டுடலாம் நம்ம. ஸோ ஓனரே இப்போ சொல்லுவார் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ ஆகுது? மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இந்த வண்டிக்கு வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதில் வந்து ஆயில் மாற்ற வேண்டிய வேலை இல்லை பெட்ரோல் போட வேண்டிய வேலை அந்த மாதிரி எதுவுமே பெருசாக கிடையாது. இதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்டு போல்ட்டு அந்த மாதிரி சின்ன பார்ட்ஸ் தான். 100 ரூபா 150 இந்த பிரேக் வயரு அந்த மாதிரி சின்ன பார்ட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் மாற்ற போகிறது கிடையாது. அதே மாதிரி சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் விட்டுட்டு அப்பப்போ ஆயில் மாற்றணும் இல்லைனா வேறு உள்ள பார்ட்ஸ் மாற்றணும் இன்ஜின் இது பண்ணணும் அந்த மாதிரி வேலைகள் எதுவுமே கிடையாது இது வந்து. ஸோ ஒரு 500 to 600 வந்து சர்வீஸ்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் வண்டி மாதிரி தான். எப்படி நம்ம இப்போ ஒரு 3 மாதத்துக்கு உதவி விடுவோமா அந்த மாதிரி சர்வீஸ் விட்டாலே போதும். இது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. மெயின்டெனன்ஸ் காசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? மெயின்டெனன்ஸ் காசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன ஒரு 1500 தான் வரும். 1500 to 1800 தான் வரும். பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பெட்ரோல் வண்டி தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிவாவும் நல்ல மைலேஜ் தர வண்டி தான். பட் அதுக்கும் இதுக்குமே வந்து நல்ல ஒரு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆக்டிவாலே வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெட்ரோல் எல்லாம் ஏறினால 100 rupees விற்கிறாங்க ஒரு லிட்டர் வந்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து நிறைய கன்சம்ஷன் தான் ஆகுது. ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியிருக்கு கண்டிப்பாக. இப்போ இது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும். ஒரு மாதத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் 4500 to 5000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 to 70,000 நம்ம சேவ் பண்ணிடலாம் சாலிடாக இந்த வண்டி வச்சு. பிஸ்னஸ் பர்சனாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. பேட்டரி வண்டி வந்து ஆக்சுவலி வந்து இது டிசைன் வந்து லோட் அடிக்கிறதுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து லோட்லாம் அடிக்க முடியாது. இது வந்து லோட் அடிக்கிறதுக்குன்னு டிசைன் பண்ணனால வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக இது வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும். இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ அதிகமாக போயிருக்கீங்க?
இதில் வந்து நான் இப்போது ஆக்சுவலி வந்து வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 160 கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் நான் நம்மளோட இதுபடி வந்து ஒரு 130 போகும். இந்த 2 பேட்டரி சேர்த்து ஒரு 130 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக போகும். இப்போ நம்ம வந்து லோடு ஏற்றுற வெயிட்டை பொறுத்து மைலேஜ் வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ 200 கிலோ லோடு ஏற்றினா கூட உங்களை தவிர ஃப்ரண்ட்டில் 100 பேக்கில் 100 வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 110 கிலோமீட்டர் கண்டிப்பாக வந்து இதில் கொடுத்துரும், மைலேஜ் தாராளமாக கொடுக்கும். இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பேட்டரி மாற்றினா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது? இப்போ வந்து இது சிங்கிள் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 வருது. ஆனால் இப்போ வந்து இந்த லித்தியம் பவர்டு அப்படின்ற பேட்டரி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர டெக்னாலஜினால காஸ்ட் அதிகமாக இருக்குது. மேபி 3 இயர்ஸ் கழிச்சு காஸ்ட் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அப்போ வந்து ஒரு 20,000 கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு பேட்டரி வந்து. ஆமாம். ஸோ வந்து 2 பேட்டரி சார்ஜ் பண்ண ஒரு 50,000 ஆகும். ஆமாம், ஒரு 40,000 to 50,000 கண்டிப்பாக அந்த டைம் வந்து ஆகும் கண்டிப்பாக. இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆன் ரோட்? எனக்கு ஆன் ரோட் வந்து 79,000 வந்துச்சு. 79,000. அதாவது வந்து இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 1,07,000 வருது. அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பைக்ஸ் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சப்சிடி தராங்க. அது போய் நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 மைனஸ் ஆகி நம்மளுக்கு வந்து 79,000 ரேஞ்சுக்கு வந்து வண்டி கிடைக்கும். இப்போ சப்சிடி நீங்கள் எப்படி வாங்குனீங்க? எப்படி கேட்டு எப்படி வாங்குனீங்க? அது வந்து ஆக்சுவலி ஹீரோ வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க, ரேட்டே அதுதான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மெயின்லி உங்களோட ஆதார் கார்டு காட்டினீங்கனாலே போதும், வேறு எந்த ஃபார்மாலிட்டிஸுமே இல்லை. அவங்களே கம்பெனி உங்கள் சப்சிடி எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். இப்போ ஒரு சிட்டி ரைடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணி தான் இருக்குது. இப்போ சிக்னல் போட்டோன்னே நம்ம ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம். பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்டு தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகும்போது ரைட் போகும்போது இடிச்சுது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஆனால் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்பேஸ் தான். பார்த்தீங்கன்னா நார்மலான வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நிறைய லக்கேஜ் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பை எவ்ரிவன்.